ஹாய் கைஸ், வெல்கம் டு மை vlog. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி மிராக்கிள் கார்டன் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த சைட் சீன் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா த ஒன் அண்ட் ஒன்லி த மோஸ்ட் டாலஸ்ட் பில்டிங், செகண்ட் டாலஸ்ட் பில்டிங்னு பார்த்தீங்கன்னா இதுதான் துபாய் ஃப்ரேம். இப்போ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு டாலஸ்ட் பில்டிங் இன் துபாய்னா புர்ஜ் கலிஃபா சொல்லுவோம். இந்த செகண்ட் டாலஸ்ட் பில்டிங்னா வந்து துபாய் ஃப்ரேம். இந்த துபாய் ஃப்ரேமோட சிறப்பு என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த துபாய் ஃப்ரேமை எந்த ஆர்கிடெக்ட் கட்டினார்னு தெரியுமா? அந்த ஆர்கிடெக்ட் நேம் பார்த்திங்கன்னா ஃபெர்னாண்டோ டோனிஸ். அந்த ஆர்கிடெக்ட் தான் இது இவ்வளோ அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வடிவமைச்சு அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. பார்க்குறதுக்கு தாங்க இது ஒரு ஃப்ரேம் மாதிரி நிற்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோம்னா அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கும். கிளாஸ் வாக் போட்டு வச்சுருப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா அப்படியே ஓல்டு துபாய் வந்து எப்படி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க, ஓல்டு துபாய் எப்படி எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி நியூ துபாயை கொண்டு வந்திருக்காங்கன்றது எல்லாமே நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து வெளியிலேருந்து தான் நான் இப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் வீடியோவில் அந்த ஃப்ரேமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த துபாய் ஃப்ரேம் வந்து கவரே ஆகலை, ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய டாலஸ்ட் பில்டிங் இது. புர்ஜ் கலிஃபாக்கு அப்புறம் இருக்கிற டாலஸ்ட் பில்டிங் செகண்ட் பார்த்திங்கன்னா இதுதான். இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 150 மீட்டர் ஹைட். அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்த்துக்கோங்க. வைட் பார்த்திங்கன்னா 95 மீட்டர் வைடு. எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் 2 பில்லர் மாதிரி மட்டும் 2 சைடும் வச்சு ஒரு 2 பில்டிங்கை கனெக்ட் பண்ணி ஒரு பிரிட்ஜு கனெக்ட் பண்ணி அந்த பிரிட்ஜுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் கட்டியிருக்காங்க கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக துபாயில் போயிட்டு இதெல்லாம் விசிட் பண்ண வேண்டிய இடம். நான் லாஸ்ட் டைம் போனப்போ இந்த இடத்த மிஸ் பண்ணிட்டேன். நான் போவே இல்லை. இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கேன். கண்டிப்பாக இது போய் ஆகணும்னு சொல்லி தான் நான் வந்தேன். டிக்கெட் வாங்கிட்டு இது ஸ்பெசிஃபிக்காக இதை மென்ஷன் பண்ணி அந்த ட்ராவல்ஸில் கேட்டு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு இப்போது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்னலாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்னென்னலாம் இது உள்ளே என்னெல்லாம் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. மியூசியம் இருக்குது இது உள்ளே, இன்னும் என்னென்னவோ இருக்குது. நான் அப்படியே பிரமிப்பாயிட்டேன் இதெல்லாம் பார்த்து. எப்படி துபாயில் இவ்வளோ மக்களுக்காக டூரிஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து இவ்வளோ பண்ணுறாங்க துபாயில். ஒரு என்ன சொல்கிறது பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாகவே கோல்டு பிளேட்டட் தான். அப்படியே அந்த பில்டிங் கிட்ட போய் பார்க்குறதுக்கே வந்து அப்படி இருக்குது. இந்த பில்டிங்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த பிரிட்ஜு வந்து ரெண்டு பில்லர் மாதிரி எழுப்பிட்டு அந்த பிரிட்ஜை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, எந்த சப்போர்ட்டும் இல்லாமல். அது மேலே பார்த்திங்கன்னா ஸ்கை வாக்கை வந்து ஃபுல்லாக அப்படியே கிளாஸில் போட்டு அப்படியே வச்சுருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. பாருங்கள், வெளியில் என்ட்ரன்ஸே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து நம்ம மூவி பண்ணுவார் நம்ம டைரக்டர் ஷங்கர்னால் எப்படி நம்ம பிரம்மாண்டம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் துபாய்னாவே பிரம்மாண்டம் தான். துபாய்னா ரிச் கண்ட்ரி, துபாய்னா பிஸ்னஸ் சென்டர், துபாய்னா காஸ்ட்லி கார், துபாய்னா எல்லாமே ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்கும். எல்லாமே அவ்வளோ குவாலிட்டி, ஹைஜீனிக், மெயின்டெனன்ஸ், எவ்ரிதிங் எல்லாமே வந்து துபாயில் தான் நான் பார்த்துருக்கேன். இதை தாண்டி ஒரு கண்ட்ரி இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுற, இந்த அளவுக்கு ஒரு மக்களுக்காக எல்லாமே செய்கிற கிங் வந்து மற்ற கண்ட்ரிலாம் இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு. நான் போய் பார்த்ததில்ல. ஆனால் துபாய் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. நான் மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிருக்கேன். ஆனால் அங்கெல்லாம் பார்த்ததை விட எனக்கு துபாய் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. துபாய் கண்டிப்பாக அந்த கண்ட்ரியை போயிட்டு கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பில்டிங்ஸ் கட்டிகிட்டே இருக்காங்க. நான் ஸ்டாப்பாக கட்டிகிட்டே இருக்காங்க. இன்னும் நெக்ஸ்ட் இயர் போய் பார்த்தோம்னா இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் துபாய். நான் இப்போ இந்த டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனப்போவே நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ இன்னும் என்னென்னமோ டெவலப் பண்ணுறதுக்கு கட்டிகிட்டே இருக்காங்க பில்டிங்ஸ். அந்த கிங் வந்து அவ்வளோ வந்து துபாய் தான் ஆல் ஓவர் த வேர்ல்டில் துபாய் தான் நம்பர் 1ன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். இந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ தான் கைஸ் உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டே இருக்கோம். என்ன நடக்க போகுது பாருங்கள். கேட் ஒன்று செம்மையாக ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. எந்த டைரெக்ஷனில் திரும்பினாலும் நமக்கு துபாய்ங்கிற ஒரு அந்த ஃபென்டாஸ்டிக்கான அந்த ஒரு பில்டிங் தான் நமக்கு வந்து தெரியும். கோல்டு, கிளிட்ரிங்கு, ஏஸ்தட்டிக்கு, யூனிக்கான டிசைன்ஸு எல்லாமே வந்து துபாயில் தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எப்படி இவ்வளோ பண்ணியிருக்காங்க, எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ தான் நாங்கள் வந்து லிஃப்ட்டில் போகிறோம். லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லிஃப்ட்டு வந்து இப்போ என்ன ஃபாஸ்ட்டில் வந்து இப்போ வந்து 150 மீட்டர் ஹைட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போகுது பாருங்கள்.
நம்ம ஊர்லலாம் லிஃப்ட் இவ்வளோ ஸ்பீடு போகுமா? ஜஸ்ட்டு ஒரு 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் மாலுக்கே வந்து லிஃப்ட் வந்து ஒழுங்காக போகாது இங்கே நம்ம இந்தியாவில். அங்கே பார்த்தீங்கன்னா 150 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து லிஃப்ட்டில் அப்படி செம்ம ஸ்பீடாக தூக்கிட்டு போகும் பாருங்க. அது கூட நான் வீடியோ எடுத்திருக்கேன், பாருங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். இந்த டூரை கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட என்ஜாய் பண்ணணுன்னு நான் நிறைய நம்புகிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். அப்படியே அந்த கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா அப்படியே த வேர்ல்டு துபாய் அப்படியே தெரியுது. ஆக்சுவலாக வந்து இது ஓல்டு துபாயாக தான் இருந்திருக்கு. இதை வந்து இந்த கிங்கு வந்து இப்போ ஒரு கிங் இருக்குது, அந்த கிங்கோட அப்பா தான் இதை வந்து அந்தளவுக்கு டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்தளவுக்கு பண்ணியிருக்காரு. இது பாருங்கள், அது வந்து எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு ஹிஸ்ட்ரி அப்படியே போட்டு வச்சுக்கோங்க, ஒரு மியூசியம் மாதிரி. அப்போல்லாம் துபாயில் இருந்தவங்கலாம் பாருங்கள் எப்படி இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெசர்ட். துபாய் வந்து இப்படி தான் டெசர்ட்டாக தான் இருந்திருக்கு. ஒன்றுமே இல்லை துபாயில், வெறும் மண் தான் இருந்திருக்கு. அந்த மண்ணை வந்து இருந்திருக்கு, கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு. இந்த மண்ணை வந்து அந்த தண்ணியை வச்சு ஃபுல்லாக நிரப்பி, கடலில் வச்சு நிரப்பி ஃபுல் அண்ட் ஃபுல் துபாய் இவ்வளோ டெவலப் பண்ணுவாங்கன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டாங்க. பாருங்கள் துபாயில் வந்து எப்படிலாம், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் கைஸ். கண்டிப்பாக இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். துபாய் ஷேக்லாம் வந்து என்னென்ன யூஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி டெவலப் ஆனாங்க, அவங்க என்ன க்ளோத்ஸ் யூஸ் பண்ணாங்க, அவங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டாங்க, எப்படி பழைய துபாய் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி போட்டில் போனாங்க, அவங்க எப்படி வந்து என்னென்னலாம் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. அங்கே பாருங்கள், ஒரு துபாய் வந்து அந்த கடல் தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே நிரப்பி ஃபுல்லாக அந்த டெசர்ட் அப்படியே நிரப்பி 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 ஃபுல்லாகவே மண்ணெல்லாம் போட்டு கடல் அப்படியே நிரப்பி நிரப்பி ஃபுல்லாக ஃபில் பண்ணி துபாய் இந்த அளவுக்கு பில்டிங்லாம் கட்டி இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த ஷேக் யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாமே வீட்டுக்கு யூஸ் பண்ணது, அங்கே இருக்கிற அந்த லேடிஸ்லாம் எப்படி இருந்தாங்க, பழைய துபாய் எப்படி இருந்தது, அவங்க எப்படி வளர்ந்தாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, எல்லாமே போட்டிருக்கோங்க. இது ஃபுல்லாகவே இந்த மியூசியம், அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே அப்படியே மியூசியம் தான். இதை பார்த்துட்டு தான் நம்ம லிஃப்ட்டில் போக போகிறோம். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, அந்த பெபிள்ஸு, அந்த பாட்டு, அவங்க வந்து யூஸ் பண்ண ஸ்பூன்ஸு, லைட்டு, விண்டோஸ் கொண்டு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருந்திருக்கு துபாய். ஆனால் இப்போ எப்படி டெவலப் ஆகிருக்கு பாருங்கள். அந்த டோர் கூட எப்படி வச்சுருக்காங்க, எல்லாமே வுட்டு டோர் எப்படி வச்சுருந்தாங்க. அந்த ஷேக் வந்து துணி தான் தைச்சிருக்காரு. துபாயிலேருந்து ஷேக் வந்து துணிலாம் தைச்சிருக்காங்க. க்ளோத்ஸ் எல்லாம் வந்து எப்படி தைச்சது எல்லாமே போட்டிருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து அந்த மியூசியமில் இருக்குது. நமக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்கும், இப்படி இருந்த துபாய் எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து எப்படி இந்த அளவுக்கு துபாய் டெவலப் ஆச்சு. நாமளும் இதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும்ல, நம்ம கண்ட்ரி ஏன் இன்னும் டெவலப் ஆகலைன்னு. பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் துபாயோட வீடெல்லாம் வந்து எப்படி இருக்குது, எப்படி கட்டியிருக்காங்க, விண்டோஸ் எப்படி வச்சுருக்காங்க, அந்த வுட்டு ஃப்ரேமு எல்லாமே எவ்ரிதிங் எல்லாமே அங்கே இருந்துச்சு. நான் பார்த்தேன். அந்த பெபிள்ஸ் கூட அந்த பாட்டு மாதிரி இருக்குது பாருங்கள், அதில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியான இது அனுபவம். இது ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. இது எல்லாமே இந்த ஓல்டு துபாயோட அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது, அவங்க யூஸ் பண்ண க்ளோத்ஸு, அவங்க சாரீஸ்லாம் இல்லை, அவங்களோட அந்த டவலு, பாக்ஸு, இன்னும் என்னென்னவோ அந்த ஸ்டிச்சிங் பண்ண அந்த க்ளோத்ஸு, சிசர் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள் கைஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியுதா? அவங்க என்னென்ன கிச்சனில் யூஸ் பண்ண அந்த ஸ்பூன்ஸு, இந்த விளக்கு, அது வந்து இந்த விளக்கெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேம்ப்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க அங்கே நின்றுட்டு. அவங்க யூஸ் பண்ண சூட் கேஸு, வுட்டு சூட் கேஸு பாருங்கள் எப்படி இருக்குது கைஸ். பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இதை பார்க்குறதுக்கு. ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம இதை மிஸ் பண்ணோம், ஆனால் இந்த வாட்டி இது கண்டிப்பாக எடுத்து நம்ம வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக காமிச்சே ஆகணும்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எடுக்கிற இந்த கஷ்டப்பட்ட வீடியோ, அந்த பூண்டு பாருங்கள், பூண்டு அவங்க யூஸ் பண்ண அந்த பேஸ்கெட்டு, அவங்க அந்த வெயிட், அந்த தராசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம யூஸ் பண்ண அதே மாதிரி தான், நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பூண்டு பார்த்தீங்களா கைஸ், தெரியுதா? அந்த ஊறுகாய் எல்லாமே இருக்குது பாருங்கள். அந்த ஸ்பைசஸ், அவங்க என்னென்ன கிச்சனில் எல்லாமே யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ்ஸு எவ்ரிதிங் எல்லாமே இருக்கும். எல்லாமே டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் என்னென்னலாம் இருக்குது, அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே. பூண்டு பார்த்தீங்களா, துபாய் பூண்டு எப்படி இருக்குன்ட்டு. ஒரு ஷேக் வந்து எந்த அளவுக்கு துபாயை மாற்றணும்னு அவ்வளோ ஆர்வமாக இருந்து, அதுக்கப்புறம் அவரோட சன்னு தான் இப்போ அங்கே கிங்காக இருக்கார். இப்போ அவர் தான் இப்போ எல்லாமே பார்த்துருக்காரு, எல்லாமே இப்போ மாற்றினது ஃபுல்லாகவே அவர் தான்.
அவங்க யூஸ் பண்ண அந்த டின்னெல்லாம் பாருங்கள், டின்னு கூட அங்கே எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஓல்டு துபாய் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓல்டு துபாய் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு இருந்த துபாய் இன்றைக்கி இந்த அளவுக்கு இவ்வளோ டெவலப்மெண்ட் எப்படி ஆயிருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கண்ட்ரி ஏன் இன்னும் டெவலப்பே ஆகாமல் இருக்குது, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்கும்போது என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நம்ம கண்ட்ரி ஏன் இன்னும் டெவலப் ஆகுமா இல்லை டெவலப் ஆகாதா, அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஓகே கைஸ், இப்போது நாங்கள் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏறியாச்சு பாருங்கள், என்ன ஸ்பீடில் லிஃப்ட்டு போகுதுன்னு மட்டும் இப்போ பாருங்களா. 150 மீட்டர் ஹைட்டுக்கு இப்போ போகிறோம். போயிட்டே இருக்குது பாருங்கள், செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்கள். செம்ம ஜாலியாக இருந்துச்சு இந்த லிஃப்ட்டில் போகும்போது. அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு வியூ இது. துபாய் ஃப்ரேம் மேலே நான் ஏறுவேன் ஒரு நாள் கூட நினச்சி கூட பார்க்கவே இல்லை. செகண்ட் டைம் போய்ட்டு துபாய் ஃப்ரேம் போவேன்னு நான் கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லை. என்ன ஹைட்டில் என்ன ஸ்பீடில் போகுது பாருங்கள். இப்போ நாங்கள் லாஸ்ட் அந்த 150 மீட்டர் ஹைட்டில் டாப்பில் போகிறோம் பாருங்கள் கைஸ். அப்படியே போகும்போது அப்படியே காது ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு, சுத்தமாக லைட்டாக பெயின் ஆக ஆரம்பிச்சிது. வாய்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி காதெல்லாம் அடைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃப்ளைட்டில் போகும்போது, அந்த மாதிரி தான் அதே ஹைட்டுக்கு, அவ்வளோ ஹைட்டு. அப்படியே அந்த வேர்ல்டு துபாய் அப்படியே ஃபுல்லாகவே தெரிஞ்சுது கைஸ். அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இப்போ உள்ளே போயிட்டோம் பாருங்கள். இப்போ தான் அந்த டாப்பு அந்த பிரிட்ஜி மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரேம், அது உள்ளே போயிட்டோம். அங்கே போனீங்கன்னா கிளாஸ் வாக் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருந்துச்சு. எந்த அளவுக்கு இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா, நான் கேமராவில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கிட்ட தெரிகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜஸ்ட்டு வந்து இது 150 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இது வந்து கிளாஸ் வாக் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து நான் கிளாஸ் வாக்கில் நடக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. எல்லாருமே வந்து கொஞ்சம் லைட்டாக பயந்தாங்க. நடக்கிறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் துணிச்சல் இருந்தால் தான் அதில் நடக்கவே முடியும், இல்லாட்டி நடக்க முடியாது. எல்லோரும் கொஞ்சம் லைட்டாக பயந்து. இவங்க தான் அந்த துபாய் கிங்ஸ் ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? கீழே ஃபுல்லாக கார் எல்லாம் போயிட்டுருக்கு, நிறைய கம்பெனிஸு, மாலு, அது இதுன்னு எல்லாமே இருக்குது. எல்லாமே தெரியும் பாருங்கள். இங்கேருந்து பார்த்தா இந்த ஓல்டு துபாய் புர்ஜ் கலிஃபா வரைக்கும் தெரியும். நான் சுற்றி சுற்றி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்தேன். நிறைய ஃபோட்டோஸும் எடுத்தோம். பாருங்கள் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிசைன் பண்ணி, எப்படிலாம் வந்து டிசைன் பண்ணி இப்படிலாம் துபாய் உருவாக்க முடியுமா, இப்படிலாம் ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, இப்படிலாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இப்படிலாம் மாற்ற முடியுமா துபாயை அப்படின்றத பார்க்கும்போதே நிறைய கண்டிப்பாக யோசிக்கணும். பாருங்கள் என்னென்ன மாடலாக லைட்டு போட்டு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைலில் எரிஞ்சிட்ருக்கு. நம்ம ஊரில் லைட்டாக மழை பெஞ்சாவே வந்து கரண்ட் இருக்க மாட்டேங்குது, பவர் சப்ளை இருக்காது. பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து லைன் கீழே வந்து குழந்தை இறந்து போயிடும், ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துகிட்ருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் லைன் ஒன்று கூட நீங்கள் துபாயில் ஓப்பன் பிளேஸில் பார்க்கவே முடியாது. எல்லாமே அண்டர் கிரவுண்ட், எல்லாமே பிளான்ட், மாஸ்டர் பிளான், எல்லாமே. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூட பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையுமே லைட் எரியும். இந்த ஓவரால் ஃபுல்லாகவே சிட்டி ஃபுல்லாகவே லைட் எரியும். அப்படியே அந்த ரோடு ஃபுல்லாகவே நேஷ்னல் ஹைவேஸ், எங்கெங்கெல்லாம் ரோடு இருக்குது எல்லாமே லைட் எரியும் கைஸ். பாருங்கள் காரில் எவ்வளோ சின்ன சின்னதாக தெரியுது, எப்படி இருக்குது பாருங்கள் கைஸ். துபாய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹைட்லேருந்து ஒரு துபாய் ஃப்ரேம்னு ஒன்று ரெடி பண்ணி அதை எவ்வளோ அழகாக மாடர்னைஸாக கட்டி, இந்த ஆர்கிடெக்ட் பாருங்கள் எப்படி கட்டியிருக்கார், ஃபெர்னாண்டோ டோனிஸ். என்ன அழகாக அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இவ்வளோ அதில் கிளாஸ் வாக் போட்டு எல்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க கைஸ். கண்டிப்பாக துபாய் போனீங்கன்னா, டூர் போனீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய டூர் பேக்கேஜில் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட்டு துபாய் டூர்னால் ஒரு 3 days 4 daysன்னு சொல்லி நிறைய பிளேசஸ்லாம் ஒன்று புர்ஜ் கலிஃபா, மெயினாக புர்ஜ் கலிஃபா, டெசர்ட் சஃபாரி, நைட் சஃபாரி அந்த மாதிரி கொடுத்து பேக்கேஜில் கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. நான் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் போயிட்டு தான் இதெல்லாம் துபாய் ஃப்ரேம்லாம் பார்க்கவே இல்லை. இவர் தான் துபாயோட கிங்கோட அப்பா. பாருங்கள், எனக்கு வந்து துபாய் கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். அவர் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து துபாயை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எய்ம் ஃபுல்லாகவே துபாய் டெவலப் பண்ணணும், த நம்பர் 1 கண்ட்ரி கொண்டு வரணும்னு சொல்லி தான் இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இதிலே ஃபோக்கஸ் பண்ணி அவ்வளவும் பண்ணுறாங்க. மக்களுக்காக அவங்க எல்லாமே நிறைய பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் யாருமே எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க.
அதுதான் ஏன்னு தெரியல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 1 hour கூட இருக்கலாம். டிரைவர் கொண்டு வந்து விட்டுடுவார். ஒரு 1 hour டைம் தான். 1 hour டைமில் நம்ம இங்கே எல்லாமே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேயே ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எவ்ரிதிங் எல்லாமே அங்கே எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் ரொம்ப காஸ்ட்லி கைஸ். இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு கோக்கு வாங்கணும், அதுவே பார்த்திங்கன்னா 1200 நம்ம ஊர் காசு. ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு இது உள்ளெல்லாம் போய்ட்டுலாம் எதுவுமே சாப்பிட அந்தளவுக்கு நிறைய காசு வச்சுருந்தாலும் சாப்பிட முடியும். ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 5 பேருனாவே ஒரு 5000 மேலே காலி ஆகிடும். ஏதாவது ஆளுக்கு ஒரு பர்கரோ இல்லை வேறு ஏதாவது பேன் கேக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்ணுன்னாவே ஒரு 5000 ஆகிடுது, வித் வாட்டர் பாட்டில் எல்லாமே சேர்ந்து. ஸோ காசு இல்லாமல் எங்கேயுமே நம்ம நகரவே முடியாது. பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. இது வந்து எல்லா சைட்லேயும் வந்து ஒரு விண்டோ மாதிரி வச்சு அப்படியே 4 டைரெக்ஷன்லேயும் வந்து நம்ம அப்படியே ஓல்டு துபாயை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படியே ஃபுல்லாகவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்த புர்ஜ் கலிஃபா தெரியும். இன்னும் வீடியோஸ் இருக்குது கைஸ். இன்னும் இது முடியல, இந்த வீடியோ முடியல. ஜஸ்ட் இது ஒரு சின்ன ஒரு 20 minutes வீடியோ தான். இதில் இன்னும் நிறையா இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நான் ஒரு சின்ன கொஞ்சம் எடுத்த வீடியோஸ் தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் நிறையா வரும் வீடியோஸ். இது கிட்டத்தட்ட ஒரு 45 minutes 1 hour நாங்கள் இங்கே இருந்தோம். எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணோம் கைஸ். செம்மையாக இருந்துச்சு துபாய். சிங்கப்பூர், மலேசியாலாம் விட எனக்கு துபாய் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த டூர் எங்கே போகிறோன்னு தெரியல, பிளான் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அடுத்த இந்த லீவில் கண்டிப்பாக போகிறேன். அடுத்த டூரு கண்டிப்பாக அப்ராட் தான் போகிறோம். அது எங்கே போகிறோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் பயங்கரமாக என்ன ஹைட்டில் வந்து இதை பண்ணியிருக்காங்க பாருங்கள். எப்படி தான் இதை ஐடியா பண்ணி கட்டியிருக்காங்கன்னே தெரியல. நான் நடந்துக்கிட்டே அப்படியே ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். அந்த பில்லர் தெரியுது அவங்களுக்கு, ஜஸ்ட்டு 2 பில்லர்ஸு அதை ஜாயின் பண்ணி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அழகாக ஜாயின் பண்ணி கட்டியிருக்காங்க. இது நான் சொன்னால் தெரியாது, நீங்கள் வந்து இது உண்மையாலுமே போய் நேரில் பார்த்தீங்கன்னா தான் நீங்களே அப்படியே ஸ்டன் ஆகிடுவீங்க, ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு இருக்கும். பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் புர்ஜ் கலிஃபாக்கு அப்புறம் எனக்கு துபாய் ஃப்ரேம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மிராக்கிள் கார்டன்லாம் விட எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் இப்போ இன்னும் அடுத்த சைட் எங்கே போகிறோன்னு தெரியல. இனிமேல் தான் தெரியும். நான் அடுத்தது இன்னும் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோஸ் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இன்னும் இதோட வீடியோஸும் இன்னும் கண்டினியூவாக நிறைய வந்துகிட்டே இருக்கும். நான் இன்னும் நிறைய போட்டுகிட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருங்க கைஸ். எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, சரியா? துபாய் போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் கைஸ். லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நம்ம இதெல்லாம் லைஃப்பில் போய் பார்த்தே ஆகணும். கண்டிப்பாக போய் பார்க்கணும். அந்த லைட்டெல்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக எப்படி மாறுது பாருங்களேன். அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து இது ஒரு 95 மீட்டர் வித்து தான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. அதிலே வந்து இந்த அளவுக்கு ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுதான் வந்து இங்கே மாசே. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் கிளாஸ் வாக் போட்டது தான் இன்னும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ப்ளஸ் அது. இதில் இன்னும் நிறைய அந்த ஓல்டு துபாய் பற்றி தெரிஞ்சுக்கிறது அது எல்லாமே வந்து பாருங்கள். கை வச்சா ஜஸ்ட் டச் பண்ண அதெல்லாம் இன்னும் நிறைய அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். நிறைய அந்த துபாய் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, இப்போ என்ன ட்ரேடு, எக்கனாமி ஆஃப் துபாய் எல்லாமே இருக்குது பாருங்கள். இது எல்லாமே படிக்கிறதுக்கோ பார்க்குறதுக்கோ எனக்கு டைம் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இங்கே வர்றவங்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் நிறைய பேர் வராங்க. மலையாளிஸ், நம்ம இந்தியாவிலேருந்து நார்த் இண்டியன்ஸு, அந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் எல்லாம் பீப்புள்ஸ் எல்லாமே வந்திருந்தாங்க, பார்த்தோம். ஆனால் இன்னும் நம்ம இந்தியா வந்து எப்போ தான் இந்த மாதிரிலாம் டெவலப் ஆகுன்றது எனக்கு கொஞ்சம் கூட தெரியல. இதெல்லாம் நடக்குமா, லைஃப்பில் நடக்குமா என்னன்னு தெரியல. சரி பார்ப்போம். இன்னும் ஒரு 50 years ஆகுதா என்னென்னு பார்ப்போம். நம்ம துபாய் டெவலப் ஆகுதா என்னென்னு துபாய் மாதிரி நம்ம இந்தியா டெவலப் ஆகுதான்னு நம்ம பார்ப்போம். இதெல்லாம் என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. எர்த்து மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியல, ஒன்றுமே புரியல. என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அவங்க பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அவ்வளோ பிடிக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஃபாரின் பாருங்க, புர்ஜ் கலிஃபா தெரியுதா? இந்த 2 பில்டிங்கை ஒட்டி இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இந்த பில்டிங். இது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த பில்டிங். இது வந்து 7 star ஹோட்டல் இன் துபாய். இந்த ஹோட்டல்லாம் நம்ம போனோன்னா செம காசு வேணும். அப்போ தான் நம்ம அதெல்லாம் போக முடியும் கைஸ். அதெல்லாம் நம்ம இடையிருந்து தான் நான் பார்த்துட்டு வந்தேன். நான் புர்ஜ் கலிஃபா உள்ள வரைக்கும் நான் போயிருக்கேன்.
ஆனால் இந்த மாதிரி 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனோன்னா கண்டிப்பாக நிறைய சம்பாதிச்சா தான் போக முடியும், நிறைய காசு வேணும். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த லேடி வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த கேர்ள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் சும்மா ஒரு வீடியோ எடுத்தேன். அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லோ கலர், ரொம்ப கேட்சிங்காக இருந்தாங்க, ரொம்பவே அழகாகவும் இருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. நான் டக்குன்னு கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் கூட துபாய் ஃபுல்லாகவே சுற்றி பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஓகே கைஸ், until then, bye from Hema.